இந்த ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்காக, இந்த ஜனங்களுக்காக மன்றாடுவதற்காக, இந்த ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் கூப்பிடுகிறார். என் வேலையா யார் போவா, என்னுடைய காரியங்களா யார் போவா என்று ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன். ஆனால் இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்றாங்க, சாக்கு போக்கு சொல்றாங்களே தவிர முன் வருவதற்கு வருவதே இல்லை. ஆகையாத்தான் வேத வசனம் சொல்கிறது, கண் நோக்கி பார்த்தார் ஆனால் ஒருவனுமே இல்லை, எல்லாமே கேட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய வேதனையா இருக்கும், அவருக்கு எவ்வளோ பெரிய துக்கமா இருக்கும். யோபு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2-4. யோபு யோபு भजन संख्या नेक्स्ट क्या है? नाम देवनी नोकी पहिला आयु हिंदी में आयु ना आयु யோபு 10ஆம் அதிகாரம் 2-4. आयु 10 का 2 4 12 2 4 12। मैं परमेश्वर से कहूँगा, मुझे दोषी न ठहरा, मुझे बता दे कि तू किस कारण मुझसे मुकदमा लड़ता है। क्या तेरी आंखें देहधारियों की सी हैं, और क्या तेरा देखना मनुष्य का सा है? நான் தேவனை நோக்கி, என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும், நீர் என் நிமித்தம் என்னோடு வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீர்களோ? அப்போ இங்க என்ன சொல்றாரு, மனுஷன் கேட்கிறான், ஆண்டவர் தேடாத யார் ஒரு மனுஷன் வரமாட்டானா என்னுடைய சத்தியத்தை போதிக்க? நான் தெரிந்து கொண்ட நோக்கம் அதுதானே, மனுஷனை சிருஷ்டித்தேன், ஆதாமே ஏவாளை சிருஷ்டித்தேன். நான் என்னத்தை எதிர்பார்த்தேன்? மல்லிகா தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் ஒருவன் அல்லவா படைத்தார், ஆவி பரிபூர்ணமா இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பரிசுத்த சன்னதி பெறுவதற்காகவே. அப்ப அந்த சன்னதி ஏன் ஒருவனை படைத்த ஒருவனுக்காக ஒருவனை என்று சொல்லி அவர் படைத்ததற்காக, என்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனா இந்த ஜனங்களோ என்னுடைய துதியை சொல்லி வாங்கினா என்ன சொல்றாங்க? 4 படி அதில் யோகுல மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? மனுஷன் பார்க்கிறதா நீ பார்க்கிறீரோ? அப்ப மனுஷன் என்ன பண்றான்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடி ரிவர்ஸ் பேசலாம். இப்ப என்ன ஞானம் இருக்குது நம்மளுக்கு? அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் பெற்று ஒருவன் அல்லவா படைத்தேன், அவன் மூலமா என்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் மனுஷனே என்றால் கேள்வி கேட்கிறான். அதே யோபு 15 படி, யோபு 15 चैप्टर 15 यदि मैं दुष्टता 15 का 5-6 आयु 15 का 5-6 तू अपने मुंह से अपना अधर्म प्रकट करता है और धूर्त लोगों के बोलने की रीति पर चलता है। मैं तो नहीं परंतु तेरे मुंह ही तुझे दोषी ठहराएगा और तेरे ही वचन तेरे विरुद्ध साक्षी देंगे। आयु 15 का 5-6 உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. நீர் தந்திரமுள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர். நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது. அப்ப மனுஷன் என்ன நினைக்கிறான்? நான் செய்யறது யாருக்கும் தெரியாது, நான் செய்யறது யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயை உன்னை பேச வைக்கிறேன். அப்ப வாயை என்ன பண்றது? உணர்த்துது, நான் செய்த பாவங்கள் எப்படி, நான் மீறி இருக்கிறேன், நடந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே தாக்குகிறார். 7 படி அது மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ? பர்வதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்ட
தேவன் என்ன செய்கிறார்? உன் 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 இதுமே உன்னை தண்டிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு மனுஷன் எப்படியாவது வாழலாம் என்று வாழ்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றா, இப்படித்தான் நீ வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் ஆண்டவருடைய வழியில் நடக்கணும்னு சொல்றார். ஆனால் ஆண்டவருக்கு மிஞ்சினது ஒரு மனுஷன் யாருமே கிடையாது. இதே சங்கீதம் 37 படி. भजन संहिता சங்கீதம் 37 37 34 37 भजन संहिता 37 का 2-3 2-3 भजन संहिता कुकर्मियों के कारण मत कोड़, कुटिल काम करने वालों के विषय में डार न कर, क्योंकि वे घास के समान झट कट जाएंगे और हरी घास के समान मुरझा जाएंगे। यहोवा पर भरोसा रख और भला कर, देश में बसा रहे और सच्चाई में मन लगाए रहे। 1 2 3 படி. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் 37 சங்கீதம் 37 2-3 அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை நீங்கி கொள்வார். அப்போ நீ வேதத்தை நீ படிக்கணும். ஆண்டவருக்குள்ள நம்ம அதிகமாக நேசிக்கணும். உலக பிரகாரம் வாழ்கிறவன் எப்படியாவது வாழட்டும். ஆனால் ஆண்டவர் அவனை கூப்பிடல. என் நம்மளை நேசிக்கிற தேவன் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள். போதும், நீங்கள் பட்டது எல்லாம் போதும், நீங்கள் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இன்னைக்கு அநேகர் தேடுகிறார்கள். ஊழியம் பரவல, இன்னும் அநேக ஜனங்கள் தெரிந்து கொள்ளல, அநேகருக்கு இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் அநேகர் இங்கே எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க பாருங்க, ஆனால் அதை இன்னும் போய் சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்படி நம்ம எழுந்து நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம்.